ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இல்லறம். இன்றைக்கி நம்ம இல்லறமில் நம்ம ஏர் ஆயில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஏர் ஆயில் முடி அடர்த்தியாக கருகருன்னு வளர்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் பொடுகு பிரச்சனையும் இதிலிருந்து போகும். அது மட்டும் இல்லாமல் உடம்பு ரொம்ப சூடாகாமல் குளிர்ச்சியாகவும் வச்சுருக்கோம். இப்போது இந்த ஏர் ஆயிலை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் இல்லறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல ஒரு 2-3 பிடி அளவுக்கு கரிசலாங்கண்ணி கீரையை எடுத்துக்கோங்க. இந்த கரிசலாங்கண்ணி கீரை சாதாரணமாகவே எல்லா இடத்துலையும் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம கீரை வாங்குகிற இடத்துல நம்ம கேட்டோம்னா கூட இது எடுத்துகிட்டு தருவாங்க. இது முடியை கருப்பாக்கிறதுக்கு. அடுத்தது ஒரு 2-3 பிடி அளவுக்கு கருவேப்பிலையை நம்ம இலையை மட்டும் உருவி எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த குச்சியோட கூட போடலாம், தப்பு இல்லை. குச்சியோடு போடுறீங்கன்னா நீங்கள் 2-3 உடச்சி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம கடாயில் எண்ணெய் காய்ச்சும் போது இந்த குச்சி நீட்டிட்டு கொஞ்சம் கலக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதுக்காக தான் இந்த கருவேப்பிலையும் முடியை கருமையாக்கிறதுக்கும் முடி வளர்ச்சிக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். இது ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது மருதாணி இலை. இந்த மருதாணி இலையும் ஒரு 2-3 பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு மருதாணி இலை கிடைக்கலன்னா நம்ம கடையில் கிடைக்கிற 100% நேச்சுரல் ஹென்னா பவுடரை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மருதாணியும் முடி வளர்ச்சிக்காக தான் யூஸ் பண்ணுறோம். அடுத்தது வேப்ப இலை. உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக வேப்ப இலை கிடச்சதுன்னா நீங்கள் அதுவே ஒரு 2-3 பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. எனக்கு வேப்ப இலை கிடைக்காது. அதனால் நான் இந்த மாதிரி வேப்ப இலை கிடைக்கும்போது அதை நல்லா நிழல்லையே உணர்த்தி பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். இதிலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நான் எடுத்துக்கிறேன். வேப்ப இலை பொடுகை கண்ட்ரோலில் வச்சுருக்கோம், அதுக்காக தான். அடுத்தது செம்பருத்தி பூ. இந்த செம்பருத்தி பூவும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் யூஸ் பண்ண செம்பருத்தி பூ கொஞ்சம் லேசாக வாடி இருந்தாலும் பரவாயில்லை. அது உங்களுக்கு எத்தனை கிடைக்குதோ அது எடுத்துக்கோங்க. அடுத்தது செம்பருத்தி இலை. அதுவும் ஒரு 10-15 இலை அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அடுத்தது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இந்த வெந்தயம் நம்மளுக்கு உடம்பு குளிர்ச்சியாக வச்சுருக்கோம், அதுக்காக. அடுத்தது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை மிளகு. இதுவும் பொடுகு கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். இதை 1-2 உடச்சி வச்சுக்கோங்க. அடுத்தது கத்தாழை. இந்த கத்தாழையும் உடம்பு குளிர்ச்சியாக வச்சுருக்கோம். இந்த கத்தாழையை நம்ம கட் பண்ணிவிட்டு அது உள்ளே இருக்க ஜெல்லை மட்டும்தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். பொதுவாக கத்தாழை நல்லா பெருசாக இருக்கும். அதில் நிறைய ஜெல்லு இருக்கும். எனக்கு இந்த தடவை இந்த மாதிரி சின்ன கத்தாழை தான் கிடச்சிது. அதனால் நான் கொஞ்சம் நிறைய எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய கத்தாழை யூஸ் பண்ணிங்கன்னா அதில் ஒரு 1/4 எடுத்தாலே போதும். அதுலேயே தேவையான அளவு ஜெல் கிடச்சிடும். பாருங்கள், இந்த மாதிரி 2 கட் பண்ணோம்னா அது உள்ளே கண்ணாடி மாதிரி வழுவழுன்னு ஜெல் இருக்கும். அதை ஒரு ஸ்பூனை வச்சு எடுத்தோம்னா அது ஈஸியாக வந்துடும். இது சின்ன கத்தாழையாக இருக்கிறதுனால இந்த ஜெல் ரொம்ப தண்ணி மாதிரி இருக்குது. பெரிய கத்தாழையாக இருந்தால் அதில் நல்ல ஒரு பெரிய பீஸாகவே கிடைக்கும். அதை நீங்கள் சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பெருசாக அப்படியே நம்ம எண்ணெயில் போட்டோம்னா சம்டைம்ஸ் அது வெடிக்கும். அதனால தான். இப்போ பாருங்கள், ஜெல் ரெடி ஆகிடுச்சு. இப்போது எண்ணெயை எப்படி காய்ச்சறதுன்னு பார்க்கலாம். இந்த எண்ணெயை காய்ச்சறதுக்கு உங்களுக்கு இரும்பு கடாய் இருந்ததுன்னா நல்லது. அப்படி இல்லைன்னாலும் பரவாயில்லை. நல்ல அடிகனமான ஒரு பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அதில் நல்ல சுத்தமான தேங்காய் எண்ணெய் 1 லிட்டர் அளவுக்கு அதை சேர்த்திக்கோங்க. எண்ணெய் சூடாகிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம இலைகளை போடுறதுக்கு முன்னாடி ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்ச எல்லா இலைங்கள்லேயும் ஒன்றா சேர்த்திடுங்க. இதில் செம்பருத்தி இலை பெருசாக இருக்கிறதுனால காயறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதனால் போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சின்னதாக பிச்சி போட்டுடுங்க. இலைகளை சேர்த்துனதுக்கப்புறமா நம்ம கூடவே எடுத்து வச்ச செம்பருத்தி பூவையும் சேர்த்திடுங்க. இது எல்லாம் போட்டதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்ச கத்தாழை ஜெல்லையும் சேர்த்திடுங்க. இந்த கத்தாழை ஜெல்லு எப்போவுமே இலையெல்லாம் சேர்த்துனதுக்கப்புறமா சேர்த்துங்க. இதில் ஏன்னா தண்ணி நிறைய இருக்கிறதுனால எண்ணெயில் முதல்ல இலைகளை போடுறதுக்கு முன்னாடி கத்தாழையை போட்டோம்னா இது வெடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் இலைகள்லாம் போட்டதுக்கப்புறமா கத்தாழையை போடுங்க. இது எல்லாம் போட்டதுக்கப்புறமா மெதுவாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் தான் வச்சு பாயில் பண்ணணும். ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா இலையெல்லாம் சீக்கிரமாக பொரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அதில் இருக்க சத்துக்கள்லாம் எண்ணெயில் வராது. இது லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுறதுனால ஒரு 20 to 30 மினிட்ஸ் ஆகும். ஒரு 10 நிமிஷம் கழித்து இந்த வேப்ப இலை பொடியும் சேர்த்திடுங்க.
இது காஞ்ச பொடி அப்படிங்கிறதுனால நம்ம முதலையே போட்டோம்னா இது வந்து எண்ணெயில் கருகிடும். அதனால் ஒரு 10 நிமிஷம் கழித்து போட்டுக்கலாம். நீங்கள் இலையாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மற்ற இலைங்கள்லாம் போடுறோம் இல்லைங்களா, அப்போவே வந்து இந்த வேப்ப இலையும் சேர்த்திடுங்க. இப்போ பாருங்கள், எண்ணெய் ஓரளவுக்கு காஞ்சிருக்கு. எண்ணெயினோட கலரும் வந்து லைட்டாக க்ரீன் கலரில் ஆயிருக்கு. அடுத்தது வெந்தயமும் வெள்ளை மிளகும் வந்து சேர்த்திடுங்க. சேர்த்திட்டு லேசாக வந்து கலந்து விடுங்க. இந்த எண்ணெய் வந்து காய்கிற வரைக்கும் பக்கத்துலேயே நின்று மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. சும்மா அப்போ வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும். இந்த எண்ணெய் வந்து நல்லா காஞ்சு இலையை பார்த்திங்கன்னா நல்லா மொறுன்னு நம்ம வந்து பொரிச்சு எடுத்த மாதிரி இருக்கும். அதுதான் வந்து கரெக்டான பதம். இப்போ பாருங்கள், இன்னும் நல்லா வந்து எண்ணெய் நல்லா க்ரீன் கலரில் ஆயிருக்கு. இந்த எண்ணெய் வந்து காய இந்த இலையில் இருக்கிற கலரு அந்த சத்தெல்லாம் இறங்கி எண்ணெய் வந்து நல்ல கலராக ஆகிட்டே வரும். இதனோட உங்களுக்கு வெட்டி வேர் கிடச்சதுன்னா அதுவும் சேர்த்திக்கோங்க. நல்ல வாசனையாக இருக்கும். எனக்கு கிடைக்காததுனால நான் போடலை. இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இலையெல்லாமும் நல்லா வந்து கிறிஸ்பியாக ஆயிடுச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த கடாயை தனியாக எடுத்து வச்சுடுங்க. இந்த காய்ச்சின எண்ணெயை இந்த கடாயிலேயே குறைஞ்சது 1 வாரம் அப்படி இல்லைன்னா 10 நாள் வரைக்கும் அப்படியே வச்சுடுங்க. ஏன்னா இது வந்து நல்ல ஊற தான் அந்த கலர் வந்து இதில் நல்லா வந்து இறங்கும். இப்போ பாருங்கள், இது வந்து எவ்வளோ கலராக இருக்குது. நல்லா வந்து லைட் க்ரீனில் இருக்குது. இதுவே நீங்கள் வந்து 1 வாரம் கழித்து பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா வந்து டார்க் கலரில் ஆயிருக்கும். இதை வந்து நீங்கள் எவ்வளோ நாள் வேணாலும் ஊற வைக்கலாம். இது ஊற தான் அந்த எண்ணெயில் வந்து இந்த கலர் வந்து நல்லா மாறி வரும். இப்போ பாருங்கள், 1 வாரம் ஆயிடுச்சு. முன்னை விட இப்போ கொஞ்சம் டார்க் கலரில் இருக்குது. இப்போது இதை வடிகட்டிட்டு இதை ஒரு சுத்தமான பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து வடிகட்டி தான் எடுத்து வைக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் இலைகளோட கூட வந்து எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு அகலமான பாட்டிலாக பார்த்து நீங்கள் இதை வந்து இலைகளோடு சேர்த்து அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் தேவைப்படும் போது நீங்கள் எண்ணெயை மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஊற இன்னும் நல்லா வந்து டார்க் கலராக ஆகும். இந்த வடிகட்டின இலைகளை ஃபில்டர்லேயே கீழே ஒரு பாத்திரம் வச்சுட்டு அப்படியே வச்சிட்டிங்கன்னா மீதி இருக்க எண்ணெயும் அதில் வந்து வடிஞ்சிடும். இப்போ பாருங்கள், ஏர் ஆயில் வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா வந்து கொதித்து நல்லா ஊறினதுக்கப்புறமா இந்த எண்ணெயோட கலர் வந்து பாருங்கள் எவ்வளோ நல்லா டார்க் க்ரீன் கலரில் நல்லா திக்காக ஆகிருக்கு. இப்போ இதை நம்ம ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போல்லாம் நிறைய வந்து கெமிக்கல்ஸ் இருக்க ஷாம்புவாக யூஸ் பண்ணுறதுனால நிறைய முடி உதிர்வு, பொடுகு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதனால் நம்ம வீட்லேயே இந்த மாதிரி நல்ல சுத்தமான 100% நேச்சுரல் ஏர் ஆயில் வந்து செஞ்சு வச்சிட்டோம்னா முடி வந்து நல்ல கருகருன்னு அடர்த்தியாக நல்லா வந்து வளரும். அதோட பொடுகு தொல்லையும் இல்லாமல் உடம்புக்கும் நல்ல வந்து குளிர்ச்சியாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி எண்ணெய் செஞ்சு வச்சு யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே வித்தியாசம் தெரியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இல்லறம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஏர் ஆயில் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்னு எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.